கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவர்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அன்பை கற்றுத்தந்தார். உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க, அநேக வியாதிஸ்தர்களை சுகப்படுத்த, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற அநேக ஜனங்களை மீட்டெடுத்தார். அதைத்தான் இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி சொல்லும்படியாய் எங்களை தேர்ந்து கொண்டார். எனவே நாங்கள் நற்செய்தியை சொல்லி கொண்டு வருகிறோம். இயேசு உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி. இங்கு நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? 5 வாலிபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிப பெண் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் வாயில் சிகரெட்டு குடித்து கொண்டிருக்கிற இந்த காட்சி. இன்றைக்கு பாவம் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் மிகவும் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்கள். காரணம், யார் பெற்ற பிள்ளையோ. ஆனால் சுவிசேஷத்தின் நிமித்தமாக இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படாதா என்பது எங்களுடைய நோக்கம். ஆனால் இதற்கு தடையாய் இருக்கிற அநேக ஜனங்கள், ஆனாலும் நாங்கள் எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகள் சிகரெட்டுக்கும் மது போதைக்கும் அடிமையாய் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். காரணம், உலகத்திலே பாவங்கள் மிகுதியாய் கொண்டிருக்கிறது. ஜெபிப்போம். சரி. இயேசு நேசிக்கிறார்னா ஜீசஸ் லவ்ஸ் யூ தெலுங்கா தமிழா என்னன்னாங்கன்னா இயேசு நேசிக்கிறார்னா ஐயா இயேசு நேசிக்கிறாரு அம்மா அம்மா இயேசு நேசிக்கிறாருமா. இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கலாமா? கேள்விப்பட்டுங்க. இயேசு உங்களை வாழ வைப்பாருமா. நீங்க நல்லா இருப்பீங்க. பிள்ளைகள் இருக்காங்களா? சரிம்மா சரிம்மா. உங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பா. எல்லாம் கல்யாணம் ஆயிட்டுங்களா? சரி, நல்லா இருப்பீங்கம்மா. இயேசு பற்றி ஏதாவது சொல்லட்டுங்களா? சரிம்மா சரி. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன இயேசுவை தேடுங்க, சர்ச்சுக்கு போங்க. ஆமா, இயேசுக்கு காலம் கடைசிமா. இயேசுக்கு இந்த பூமிக்கு வர போறாரு. இயேசு ஒரு ஆடுதான் வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாருமா. வேற யாரும் வானத்திலிருந்து வரல. மனுஷங்களுக்காக, பிறகு பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஆளு தான் கல்வாரியில ரத்தம் சிந்திருக்கார். சரிங்களா? ஆமா, நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அவர் ஏற்றுக்கொள். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குமா. அந்த வாழ்வு தான் இயேசு தருகிறார். அதுதான் நித்தியமான வாழ்வு. மறிக்கிற எல்லாருமே மோட்சத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, கைலாசத்துக்கு. மறிக்கிற எல்லாருக்கும் அந்த வாழ்வு கிடையாது. இயேசுவை ஏற்று அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இயேசு தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறார். சிலுவையில ரத்தத்தை சிந்தி வச்சிருக்கார். சரிங்களா? சரிங்க, சர்ச்சுக்கு போங்க ஐயா. படிங்க. சரி.